3500 கோடி ரூபாய் கொடுக்கணும் நமக்கு. கொடுக்கல. கேக்குறேன், ஏன் கொடுக்கல? ஒன்றிய அரசு நிதி தானே, 3200 கோடி தானே. இல்ல நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுங்க, அப்பதான் நான் கொடுப்பேன். அப்ப நம்ம தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உன் தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை இருக்கு, நாங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைனால சர்வதேச அளவுல போயிட்டோம். உண்மைதானேக்கா? தமிழ் என் தாயோட பேசுவதற்கு, பண்பாடை பாதுகாக்கிறதுக்காக, என்ன உற்றார் உறவினர் உரையாடுவதற்காக தமிழ் மொழி, கலாச்சாரத்துக்காக தமிழ் மொழி, என் அடையாளத்துக்காக தமிழ் மொழி. ஆனா உலகத்தில் இருக்க மருத்துவத்தை படிக்கிறதுக்கு, சட்டத்தை படிக்கிறதுக்கு, வணிகத்தை படிக்கிறதுக்கு ஆங்கிலம் தேவை. ஹிந்தி படிச்சா என்ன இருக்கும்க்கா? உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, பீகார் ஹிந்தி படிச்சுட்டு இங்க வராங்க, இங்க பிழைக்க வராங்க. அப்ப எங்க ஆளுங்களை பக்கடா விற்க ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. அப்ப தமிழர்களை அடிமையாக்க வழி பண்ணிருப்பீங்க, டைல்ஸ் ஓட்ட வேலை பார்த்திருப்பீங்க, பானிபூரி விற்கிறதுக்கு வழி பண்ணிருப்பீங்க. ஆனா எங்க பசங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க. அப்ப மோடி அவர்களே, நீங்க சொன்ன தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாருன்னா, இருமொழி கொள்கை எங்களோட உயிர். அப்ப இன்னைக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேண்டாம், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் என்று நின்னாரே எங்க தமிழ் முதல்வர். எங்க நீங்க வாயளவுல தமிழ் பேசிட்டு தமிழுக்கு விரோதமான நடவடிக்கை எடுக்கிறீங்களே மோடி அவர்களே, நீங்க எங்க எங்களுக்கு 3000 கோடி ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்தீங்க, 3000 கோடி நிறுத்தி வச்சுட்டாங்க.